தான். நான் தான் அவங்க தனிஷ். உங்களுக்கு தெரியும் போன வீடியோவில் 8K கேமிங்னு இருக்கோம், அது நாங்கள் தான். ஸோ இப்போ நான் சவுண்டாக தான் நாங்கள் வந்து இத்தனை நாள் தான் பேசிட்டு தான் இருந்தோன்னா எங்களுக்கு எப்படி சவுண்டு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. இன்றைக்கி தான் ஒரு இது தோணுச்சு, தொட்டு பார்த்தோம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இனிமேல் உங்களுக்கு சவுண்டு கேட்கும். இனிமேல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது அப்படி தான் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட போகிறோன்னா ட்ரீம் கிரிக்கெட் 2025. இதில் வந்து நான் வந்து இவரும் வருவார். அதை போய் இப்போ நாங்கள் 2 பேரும் 1v1 வச்சா யார் ஜெயிப்பான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, இது கொஞ்சம் ஹேங் ஆகும், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நாங்கள் யூடியூப்பில் பெரிய ஆளாக பார்க்கணும். இப்போ நாங்கள் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி வந்துட்டேன். ட்ரீம் கிரிக்கெட் இந்த கேம் விளாடணுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேம் பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ட்ரீம் கிரிக்கெட் 2025. என்னன்னா லாக் ஆகினது, அது எப்படி லாக் ஆகுறது நெட்டுன்னு தெரில. ஸோ இது எப்படி தான் பண்ணுறது அப்படின்னு வச்சுனுங்க. ஆக்சுவலி நான் சவுண்ட் கைஸ் வந்துட்டேன் கைஸ். இப்போ நம்ம விளையாட போகிறோம். டீம் ஐடி பேர் வந்து சிஎஸ்கே. நம்ம ஐடி பேர் வந்து தனிஷ், ஏன்னா என் பேர் வச்சுருந்து. இப்போ நம்ம யாரை நம்ம இந்தியா வர்சஸ் ஆப்பிரிக்கா விளையாட போகிறோம். என்ன நடுன்னு தெரில, அந்த என்ன நடுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்து இன்னைக்கு நாம் Welcome to the venue, where the teams are all set to battle it out on the field. It's going to be a day full of exciting moments and brilliant cricket. Let's get started. They won the toss and decided to bat first. The match is about to get underway. The openers are stepped onto the field, ready to face the new ball. பவுலிங் தான் எனக்கு அவ்வளோவா வராது. இப்போ நான் அடிக்கிற மட்டும் பாருங்க. இப்போ பாருங்க, பால் பறக்க போகுது. Perfect on drive, timed beautifully through mid-wicket for 4 runs. ஆமாம் கைஸ், நாங்கள் கூட ஈஸியான கேமு, இந்த மற்ற கேம்ஸ் மாதிரி தான் நான் நினச்சி நாங்கள் விளாண்டோம். என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், என்ன ஆச்சுன்னே தெரியல. லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ கைஸ், எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த கேமு வீடியோ போடக்கூடாது, வேறு எதாவது போடணும். அதுக்கு போல நாங்கள் வேணால் மைண்ட் கிராஃப்ட் வேணால் போடுறோம் கைஸ். மைண்ட் கிராஃப்ட் விளையாடி இப்போ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மைண்ட் கிராஃப்ட்டு இது டிசியில் விளையாடுறது இது மட்டும் நினச்சிடாதீங்க. ஃபோன்லேயே விளையாடலாம், எதுலேயாச்சும் விளையாடலாம், நம்ம எப்படி வேணாலும் விளையாடலாம். அதுவும் என்கிட்ட மைண்ட் கிராஃப்ட் இருக்குது, இவர்கிட்ட சொந்தமான மைண்ட் கிராஃப்டில் வீடு கூட இருக்குது. ஆமாம், அதனால் நிறையவே இடம் வாங்கியிருக்கு, இடத்த வாங்கி போட்டிருக்கேன். என் இடத்த பார்த்து என் இடம் இதில் தெரியும், நான் உங்களுக்கு காட்டுறேன், நான் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிடுங்க கமெண்ட்டில். சூப்பராக இருந்துச்சுன்னா சூப்பர் ப்ரோ, சூப்பர் அர்ஜுன் ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் என் வீடு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வாங்க கேம்குள்ளே போகலாம், நான் காட்டுறேன். இருங்க, நம்ம ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். என்ன ப்ரோ, என்னாச்சு? ஓ, கிரியேட் நியூ வேர்ல்ட். நோ 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 நோ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க. என்ன சொல்கிறாங்க? வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ப்ளே 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 வந்துட்டோம். இப்போ ப்ளே கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். கேம் ஒரு நிமிஷம் தேவையில்லாமல் தொட்டுறாங்க கைஸ், தேவையில்லாமல் வந்துடுது. ப்ளே கொடுத்து டேரெக்டாக உள்ளே போயிடுவான். தேவையில்லாமல் கொடுத்துட்றான் பாருங்கள், தேவையில்லாமல் கொடுத்துட்றான். ஒரு
நிமிஷம் அப்புறம் இந்த மாதிரி தான் ஆகிடும். இந்த சேனல் பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாங்க காய்ஸ், இருங்க உங்கள் காய்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் என்ஜாய் எனக்கு இந்த கேமில் பிடிக்காத ரொம்ப நேரம் இன்னும் லோடே ஆக மாட்டேது. இப்போ தான் காய்ஸ் கேமை திட்டின உடனே லோட் ஆகுது. பார்த்தீங்களா காய்ஸ் நிலமைய? என் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னும் இவர் வீடு கட்டலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இதில் வந்து நான் வீட்டு பக்கத்தில் வீடு கட்டலான்னு இருந்தேன். ஏதோ அரக மரகமாக பண்ணி வீடை கட்டிட்டான். நான் வீடை கட்டக்கூட இல்லை. நான் ஒருத்தர் வீட்டில் இருந்தார், அவர் அடிச்சு போட்டு கொண்டுட்டு அவர்கிட்ட கைஸ் போய் சொல்கிறேன், அங்கே ஒருத்தர் கூட இல்லை கைஸ். இருந்தாங்க கைஸ். நான் பக்கத்து வீட்டில் இருந்தேன். அங்கே இருக்கிற நைட் ஆனோடனே நீங்கள் வந்துடாதீங்க, சாமீஸ் எல்லாம். ஆமாம் கைஸ், என் வீட்டுக்கு வரதா இருந்தால் நான் நைட்டு ஊரை சுற்றிட்டு இருப்பேன். வீட்டுக்கு மேலே வீட்டில் இருக்க மாட்டேன் நான். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நான் சில நேரத்தில் வெளியே போயிட்டு திரும்ப கேமுக்குள்ளே வரும்போது என்னை வேறு இடத்துல ஸ்பான் பண்ணி வச்சுருவாங்களா, அதனால நான் திரும்ப வீட்டுக்கிட்ட வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ள எங்கள் வீடியோ மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மற்ற யூடியூப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கூட முக்கியமான ஆளுங்க நான் சொல்கிறேன். ஆமாம் கைஸ், ஜெனி கேமிங்கு இவன் ஃபோன் வேறு ஆனவுன்னா ஹேங் ஆகுது கைஸ். இவன் ஒரு நிமிஷம் இப்போ தான் கைஸ் கரெக்டாக போகிறேன். என் ஃபோனை பற்றி குறை சொல்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், இவன் ஃபோன் குறைதான். எங்கள் ஃபோன்லாம் அழகாக இதுவாகும் கைஸ். ஏன் தெரியுமா இவன் ஃபோன் யூடியூப் போடுறேன், எனக்கு தான் கைஸ் இந்த கஷ்டமே தெரியும். யூடியூப்பை யூடியூப்பை நல்லா ஈஸியாக பார்க்குறேன், உங்களுக்கு தெரியாது கைஸ். எனக்கு தான் கைஸ் தெரியும் கைஸ். இதில் பாதி விஷயம் எனக்கும் தெரியும் கைஸ். இவர் கப்சுப்புன்னு இருக்கு சொல்லுங்கள் கைஸ். அப்படியே கிழிச்சிட்டாரோ இங்கே பாருங்களேன் கைஸ். என் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா இது ஹேங்கே ஆகாது, நான் ஜாலியாக ஓடுவேன். அதோ தெரியுதா கைஸ் உங்களுக்கு? 2 பெரிய வீடு அதுதான் கைஸ் சேர்ந்து. ஆனால் இப்போ நான் அங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு இருப்பேன்னு. பார்த்தீங்களா கைஸ்? அவனை போட்டு தள்ளலான்னு இருக்கிறேன் கைஸ் நான். கைஸ் அப்புறம் அவன் ஏதாச்சும் பண்ணுறான் கைஸ். உள்ளே போகிறது சேஃபே இல்லை. ஓ கைஸ், ஓ சூப்பர் கைஸ் சூப்பருன்றான். எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு வர போகிறான் கைஸ். அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு கைஸ். வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா இங்கே கைஸ் அன்லாக் ஃபுல் கேம். இப்போ எக்ஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க கைஸ். கோளாறு பண்ணுவாங்க ஏய், எனக்கு அது தெரியும்டா, நான் பண்ணி தான்டா பார்த்தேன். அது எக்ஸ் கொடுக்கணும்டா கைஸ். இவன் ஃபோன் ஹேங் ஆகுறதுனால தலைவலியாக இருக்குது கைஸ். இதோ கைஸ், இதுவும் என் வீடு தான். அந்த சைடு இருக்கிறதும் என் வீடு தான். இன்னும் அவனை மட்டும் அடிச்சு போட்டால் அது என் சொந்த வீடு ஆகிடும். இது வந்து இங்கே இருந்த ஒருத்தனை தான் அடிச்சு போட்டேன் கைஸ். இங்கே ஒருத்தன் கூட இல்லை கைஸ். அதான் நான் சொன்னேன்ல கைஸ், இங்கே இருந்தவனை தான் நான் அடிச்சு போட்டு கொண்டு போட்டேன். இவன் ஃபோன் என்ன கைஸ் ஆனவனா ஹேங் ஆகுது. இங்கே கைஸ் ஒருத்தன் கூட இல்லை கைஸ். நான் கொன்னதுனால அவன் இது கறியெல்லாம் எடுத்துட்டான் கைஸ். கறி எடுத்துட்டான். அவன் அடையாளமே எப்படி இருக்கும்? இது என்ன ராப்ளக்ஸ் மாதிரியா? ராப்ளக்ஸில் தான் ஒருத்தர் செத்துறானா அவன் பாட்டாக கலந்துட்டு இருப்பான். இது ஒன்றும் ராப்ளக்ஸ் மாதிரி இல்லை கைஸ். திஸ் இஸ் மைன்கிராஃப்ட் கைஸ். மைன்கிராஃப்ட் அங்கே ஒருத்தன் போகிறான் கைஸ் வீட்டுக்குள்ளே. அவனை போய் அடிக்க சொன்னான், போய் நின்று தான் கைஸ் வருவான். இப்போ பாருங்க கைஸ் என் ஆட்டத்தை. இந்த மைன்கிராஃப்ட்டுக்குன்னு ஒரு தனியாக மூவி இருக்கு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க கைஸ். இப்போ நம்ம போயிட்டு அவன் கூட சண்டை போட போகிறோம். என்ன பண்ண போகிறான்னு தெரியல கைஸ். என்ன கைஸ் கைஸ் அவன் நம்மளை முறையிறான். அத்தி கைஸ் புல்லட் எடுக்கிறாங்க. புல்லட்டு சோமிட்டா சாய்பாபாலாம் டான்ஸ் ஆடுறோம் கைஸ். ஒன்று பாருங்க, வீடு சோமிட்டாய் சாய்பாபா கைஸ். அவன் புள்ள வந்துட்டு போனான் பார்த்தீங்களா கைஸ்? செத்துட்டான் கைஸ். அவன் சாவல. அவன் நெருப்பு மனுஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அவனா நெருப்பு
ஹெட் பாவுட்றான் பின்னாடி குசு விடுறான் போல गाइस குசு தான் பத்திக்கிட்டு எரியுது गाइस அங்க ஒருத்தன் எரிஞ்சுக்கிட்டே போறான் எங்க தோ மேல தெரியுறான் பாத்தீங்களா பத்த வச்சிட்டேடா பரட்டன்ற மாதிரி ஆயிட்டான் गाइस ஐயோ गाइस அது ஒரு மனுஷன் இல்ல गाइस இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அது ஜாம்பி गाइस ஓ மை காட் நல்ல வேலை गाइस நாம गाइस ரெண்டே லைஃப் தான் गाइस செத்து போயிட்டேன் गाइस கீழ விழுந்ததனால செத்து போ என் வீடியோ எப்படி गाइस இருந்துச்சு சொல்லுங்க வாங்க நம்ம வெப்பன்ஸ்லாம் செய்யறதுக்காக நிறைய மரக்கட்டை வேணும் ஜஸ்ட் மிஸ் गाइस என்னத்துக்கு அந்த பொந்துல போய் விழுந்திருப்பேன் பொந்துக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா गाइस பொந்துக்குள்ள நிறைய ஜாம்பிஸ் இருக்கும் முதல்ல இங்க இருக்கிற இது என்னன்னு தெரியுமா गाइस அங்க ஒரு சிக்கன் நெருப்பு எரிஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன் गाइस இருக்குல்ல இந்த பிளாக் தான் गाइस ரொம்ப ஈஸியே உடைக்கிறதே பாருங்க பிக்கலா போகுது இப்போ நம்ம வெப்பன் செய்யலாம் பச்சு ஆனால் வெப்பன் செய்கிறதுக்கு இது பத்தாது गाइस முதல்ல இங்கே இருக்க பிக்கி அடிச்சு கொண்டுருவோம் ஐயோ ப்ளேஸ் பண்ணிட்டேன் गाइस இவன் வேற गाइस தாவடிறான் இந்த மாதிரி பண்ணிட்டா அவ்வளோதான் गाइस சாவடிக்கிறான் गाइस அந்த பிக்க ஆமா गाइस அப்பதானே गाइस நம்மளுக்கு ஸ்டாப் இந்த மாதிரி தான் गाइस ஒரு மாடை குறி வச்சிட்டு இருந்தேன் மாட்டை வச்சு ஒரு பொந்துல போய் மாட்டிக்கிச்சு गाइस அதே பொந்துல மாட்டினனால அழகா அடிச்சு கொண்டு சாப்பிட்டுட்டேன் ஆனா இவன் மனுஷனே இல்ல गाइस ஆனா எனக்கு இந்த ஓடுது பாருங்க गाइस இந்த கேம் ஐயோ சாவடிச்சிட்டேன் गाइस இந்த ஆனா இந்த கேம்ல மட்டும் தான் गाइस நான் ஓ गाइस குதிரை ஏய் குதிரை சிட்டி குதிரை என்ன गाइस நாய் மாதிரி சவுண்ட் போடுது இன்னைக்கு இத சாவடிறேன் गाइस நான் சிரிப்பா இருக்கு गाइस இந்த சிக்கிட்டா சிக்காதேடா சாவுது அது என் கையால தான் இன்னைக்கு சாவு போகுது गाइस பேசுறதெல்லாம் சிரிப்பா இருக்கா கமெண்ட்ல எனக்கு பேசுறதே சிரிப்பா இருக்கு गाइस இன்னைக்கு சாவுது गाइस அது என் கையால தான் இன்னைக்கு சாவு போகுது அது ஓட்டத்துல இவன் ஓடாத மாதிரி தெரியல गाइस அது நிக்க மாட்டேங்குது இன்னைக்கு நான் அது சாவடிக்கிறது கன்ஃபார்ம் தான் அது ஓடி போக போகுது गाइस இன்னும் அது கொஞ்சம் அடிச்சு சாவடிக்கணும்னு நினைக்கிறேன் गाइस எங்கயாவது ஒரு இடத்துல நிக்குதா பாருங்க அது சாவடிச்சாச்சே சூப்பர் गाइस வெப்பன் வரைக்கும் கட்சிச்சு गाइस ஓ லெதர் சூட் சூப்பர் गाइस கமெண்ட் இதுல போய் பாரு गाइस நாம முதல்ல இன்னும் கொஞ்சம் வுட் பென்சில் இருக்கும் பாருடா गाइस நம்ம போயிட்டு கொஞ்சம் இது எடுத்துக்கலாம் அது என்னது மரக்கட்டை மரம்லாம் எங்க இருக்கு முதல்ல போய் பார்ப்போம் ஏன்னா மரம் எங்க இருக்கு गाइस இந்த உலகம் உங்களுக்கு தெரியாது गाइस நான் ஒரு வாட்டி ஒரு யூடியூப்ல பார்த்தேன் गाइस ஒரு பாம்பை வெடிச்சு வச்சாலே மொத்த ஏரியாவே போயிடும் गाइस ஆமாம் गाइस மைன்கிராஃப்ட்ல கொஞ்சம் நீங்க ராப்ளக்ஸ் கூட ஈஸி गाइस மைன்கிராஃப்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாட்டிக்கிற விஷயம் என்னன்னா நீங்க நைட் டைம் ராப்ளக்ஸ்ல கூட நைட்ல சுத்த முடியாது ஏன்னா அதுல வந்து அதுக்குள்ள நிறைய கேம்ஸ் இருக்கும் அவ்வளவுதான் ஆனா இது மைன்கிராஃப்ட் அப்படி கிடையாது நீங்க நைட் டைம்ல எங்கேயா சுத்துனீங்கன்னா அவ்வளவுதான் ஜாம்பிஸ் வந்து உங்களை போட்டு தள்ளுறோம் அப்புறம் திரும்பி அதே பகல்ல வந்துருவீங்க பகல்ல வர மாட்டீங்க நைட்ல தான் நான் அப்படிதான் ஒரு வாட்டி செத்தேன் சரி நானாவே போய் செத்தேன் செத்துட்டு சரி செத்துருவோம் திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி காலையில் வந்துருவோம் நினச்சி தான் பண்ணேன் அப்புறம் பார்த்தா அவங்ககிட்ட இருக்க எல்லா வெப்பன்ஸும் போயிடுச்சு இல்லை கைஸ் இது என்கிட்ட தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் திரும்ப நைட்டில் தான் ஆடணும் ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிட்டு அதான் இருக்கணும் என்கிட்ட கூட இருக்குது இந்த மரம்லாம் ரொம்ப முக்கியம் கைஸ் இதெல்லாம் எடுத்துப்போம் நம்ம எதுக்கு இப்போ முக்கியம் இது ரொம்ப முக்கியம் இது முக்கியமான
காய்ஸ் இது வந்து நான் எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா இது இருந்தால் தான் நம்மளால் மைன்கிராஃப்டில் வந்து நம்மளுக்கு வெப்பன்ஸ் கிடைக்கும். இது இல்லாமல் நைட் டைமில் நாம் பட்டுன்னு போனோம் இருந்தோம், இதுவே நம்ம இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா வெப்பன்ஸ் செஞ்சுக்கிட்டோன்னா நைட் டைமில் எங்கேயாவது இருந்தால் கூட நம்ம வெப்பனை வச்சு அந்த ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுடலாம். அப்படி நீங்கள் சாப்பாட்டுக்கு கூட இதை யூஸ் பண்ணி இதை எடுத்துக்கலாம் காய்ஸ். எப்படி இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். நீங்கள் எப்பயாவது மைன்கிராஃப்டில் தண்ணிக்குள்ளே விழுந்துட்டிங்கன்னா மேலே ஐயோ காய்ஸ் இருட்டுது காய்ஸ், நம்ம வேகமாக நம்ம வேலையை முடிக்கணும். வெப்பன்ஸ் மேலே வேலையே முடிக்க முடியாது காய்ஸ். ஒரே ஆப்ஷன் ஓடுது தான் காய்ஸ். கொஞ்சோண்டு எங்கள் மரம் ஆக போகுது காய்ஸ். இருட்டாச்சுன்னா தலைவர் எவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிடும் காய்ஸ். காய்ஸ் இப்போ நம்ம கடகடன்னு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கணும் காய்ஸ். ஆமாம் காய்ஸ் இப்போ அதுதான் ஒரே வழி. காய்ஸ் அவனாச்சும் ஒருத்தர் இருக்காங்க, சொன்ன மாதிரி ஒருத்தர் இருக்காங்க காய்ஸ். இப்போ அவனை போட்டு தரலாம் காய்ஸ். காய்ஸ் ஓடிட்டாங்க காய்ஸ். ஐயோ காய்ஸ் இந்த பைத்தியக்காரனை நம்பி வந்தா பண்ணிட்டான் காய்ஸ். இவன் மேல் ஃப்ளோர் வச்சிருப்பான்னு நினச்சேன் காய்ஸ். இவன் கிட்ட எதுவுமே இல்லை காய்ஸ். ஐயோ வீடு வேற இருட்டாயிடுச்சு காய்ஸ். இவன் பைத்தியம் காய்ஸ். ஐயோ காய்ஸ் சாம்பி கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளே இருப்போம். நல்ல வேலை காய்ஸ், அதால வர முடியாது காய்ஸ். காய்ஸ் பாருங்க இவ்வளோ நடந்துனுக்குது, கத்து ஜாலியாக இருக்கான் பாருங்க. எவ்வளோ இதில் குசும்பில்ல காய்ஸ் அவனுக்கு. இவன் எல்லாத்தையும் நோண்டுறான் காய்ஸ், அப்புறம் வீடை உடஞ்சிடும் காய்ஸ், அப்புறம் சாமி கிட்ட மாட்டிக்கணும் காய்ஸ். இல்லை காய்ஸ் நான் மொத்த வீடியோமே உடைக்கல, ஏன்னா மொத்த வீடியோ உடைச்சா நான் காசு கொடுத்து வேஸ்ட். பாருங்க அவன் கொல்லாம அப்படியே இருக்கான் காய்ஸ். அவர் நாம ஏன் கொல்லணும் காய்ஸ்? ஐயோ காய்ஸ் காய்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. இவரு வாமா உட்காந்துங்கிறாரு, போய் எங்கேயோ போய் சாக போறான்னு நினைச்சேன் காய்ஸ். ஐயோ சாம்பி வந்துருச்சு காய்ஸ். சாக போறது இவன் கன்ஃபார்ம் காய்ஸ். அது எனக்கே தெரிஞ்சிச்சு காய்ஸ். அம்பு விடுதுங்க காய்ஸ். ஐயோ காய்ஸ் இந்த மாதிரி சாமி எல்லாம் அம்பு விட்டானா அவ்வளோதான் காய்ஸ். ஒரே சாட்டு தான் பரம மடத்துக்கு போயிட வேண்டாம். ஐயோ காய்ஸ் செத்து போயிடுவேன் அவ்வளோதான். காய்ஸ் செத்துறேன். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ எண்டிங் பண்ணிக்கலாம். ஆமாம் காய்ஸ் ரொம்ப நேரம் போயிடுச்சு. பாய் பாய். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். Until and bye from AT Gaming. Bye bye. பாய் காய்ஸ், போயிட்டு வரோம்.